அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 22, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 18,000 இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி போட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கட்டுப்பாடு எதிரொலின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது, சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள அனைவரையும் நாடு கடத்தும் கொள்கையை கடைபிடிப்பது உள்ளிட்ட அதிபர் ட்ரம்பின் உத்தரவுகளால் சுமார் 18,000 இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் இந்தியாவுக்கு திரும்ப அழைத்து வரும் நடவடிக்கையில் அமெரிக்க அரசுடன் மத்திய அரசு இணைந்து பணியாற்ற தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. இன்று ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள், பிர்லா கோளரங்கில் சிறப்பு ஏற்பாடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. வானில் ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் ஜனவரி 22 அதாவது இன்றைக்கி வரவுள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த அரிய நிகழ்வில் பொதுமக்களுக்கான சென்னையில் உள்ள பிர்லா கோளரங்கில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளி, செவ்வாய் கோள்களை அவ்வப்போது நேரடியாக பார்க்க முடியும். அந்நிலையில் செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், வெள்ளி மற்றும் சனி ஆகிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரவுள்ளன. இது குறித்து தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் கூறியதாவதுன்னு சொல்லி அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. மாலை 6 மணிக்கு காணலாம்னு கொடுத்துருக்காங்க. சென்னையில் இருக்கிறவங்க, இந்த பிர்லா கோளரங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸாம் படிக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா முழுவதும் இன்னுயிர் காப்போம் திட்டம், அதாவது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை இந்தியா முழுவதும் மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காங்க. தேசிய தர உறுதி பெற்ற 403 அரசு மருத்துவமனைகளுக்கு தேசிய தர உறுதி நிர்ணய திட்டம் மகப்பேறு அறை அதை பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48னா ஆக்சிடென்ட்டான அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆன நபர்களுக்கான மருத்துவ செலவை கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிறது தான் அந்த திட்டம். ஸோ கரண்ட் அஃபேர் படிக்கிறப்போ இந்த மாதிரி அந்த நியூஸோட ரிலேட் பண்ணி என்னென்ன திட்டம்னு படிச்சுக்கிட்டா மறக்காமல் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும். அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருக்கோம். உடம்போடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று, அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு உடன் வாழ்ந்தார் போன்றது அப்படின்னு உட்பகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டத்துக்கு 31 நிறுவனங்கள் ரூபாய் 141 கோடி பங்களிப்பு அமைச்சர் தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்ட மண்டல மாநாட்டின் 31 நிறுவனங்கள் அது மேலே வாசிச்சதுன்னு கொடுத்துருக்காங்க. சமூகம் மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பை பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் தமிழக அரசின் இந்த திட்டம், அதாவது சமூகம் மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பை பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் தமிழக அரசின் இந்த திட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்களா இன்னொரு காப்போம், அதுவும் கரண்ட் அஃபேரோட ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுவும் இந்த நம்ம பள்ளி நம்ம ஊர்னா என்ன திட்டம்ன்றது அது உள்ள வாசிச்சனில் அது என்ன திட்டம் அப்படின்றத ரிலேட் பண்ணி படிக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரே நிமிஷம் இருங்க. இளமாக்கம் பேருந்து முனையத்துக்கு தனி செயலி அமைச்சர் பி. சேகர் பாபு தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. பயணிகள் வசதிக்காக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் பிரத்யேக கைபேசி செயலியை சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி. சேகர் பாபு தொடங்கி வைத்தார். கேசிபிடி, அதாவது அந்த மேலே அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களே கேசிபிடி என்னும் செயலியை அவர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்துக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் முதல்வர்னு தெரிவிச்சிருக்காங்க. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கு முதல்வர் மு. க. ஸ்டாலின் வியாழக்கிழமை அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் கீழடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொன்மையினங்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள தனி இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் அயல்நாடுகளில் வசிப்பவரும் கீழடியின் பெருமைகளை அறிந்து கொள்ள வழிவகுக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.